ஐபிஐ வங்கி நகர கிளைகளின் ஏடிஎம்மில் சென்ற 3 மாதங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் பணம் காணாமல் போய்க் கொண்டிருந்தது ஒரு திட்டமிடப்பட்ட கொள்ளை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் இவ்வளவு நாளும் சொல்லிட்டு இருந்தானுங்க, இப்ப கொள்ளைங்கிறானுங்க. சந்தேகத்தின் பேரில் 10க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்து விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் அலீஸ் முகமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சார், இவங்கெல்லாம் நம்ம ரெக்கார்ட்ல இருக்கிற கிரிமினல்ஸ். கூலிக்கு கொலை செய்யறவன், சைடு பிசினஸா வழிப்பறி, ஹைவே ராபரி, ஹவாலா மோசடி. போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கார் வாங்குவான், அதை பிரிச்சு வித்துருவான். அப்புறம் பிக் பாக்கெட், காசு இல்ல கிரெடிட் கார்டு தான் எய்ம். வழிப்பறி தான் இவனோட மெயின் ஐட்டம். பைக்ல வந்து தான் திருடுவான். அப்புறம் ஏடிஎம் வாசல்ல பிக் பாக்கெட் அடிச்சான்னு 2 கேஸ் இவன் மேல இருக்கு. விட்டுருங்க, நம்ம எதிர்பார்க்கிற ஆளு எந்த கும்பல்ல இல்ல. அப்புறம் நைட் பேட்ரோல அதிகப்படுத்துங்க. ஓகே சார். நான் சார் என்னடா அனாவசியமா ஒரு நாள் பழுப்பு பிடிச்சேன் சார். இந்த மாதிரி ஹைடெக் ஃப்ராட்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா எதுக்கு சார் இங்க இருக்க போறோம்? அமெரிக்காவுக்கு போயிருக்க மாட்டோமா? போதும் போதும், போ கிளம்புடா. ஹலோ, ஆமா சார். சிட்டில இருக்கிற எல்லா பிரான்ச்சுக்கும் கஸ்டமர்ஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பல பேர் ரொம்ப கோவமா வேற இருக்காங்க. இப்ப கூட நம்ம ஜோனல் ஆபீஸுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ப்ராப்ளத்தோட வந்துட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஏலியன் செக்ஷன் இங்க எதுக்கு மேடம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அது அங்க போங்க. ஓகே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ். இருங்க, என்னதான் சொல்றாருன்னு பார்க்கலாம். ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட தான் இருக்கும். அதோட பின் நம்பர் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது பணம் எப்படி போச்சுன்னு தான் எங்களுக்கும் புரியல. அது சரி, அப்ப இங்க இருக்கிறவங்க போய் சொல்றாங்க நினைப்பில்ல உங்க மனசுல? நான் அப்படியெல்லாம் சொல்ல. அப்புறம் பொறுப்பான பதவியில இருந்துட்டு பொறுப்பெல்லாம் பேசுறீங்க. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. உங்க பணம் எங்கேயும் போகாது. இதே நாங்க லோன் வாங்கி 2 டியூ கட்டாம விட்டா போதும், உடனே ரவுடி பசங்களை வீட்டுக்கு அனுப்பி டார்ச்சர் பண்ற கேடி பசங்களா நீங்க. ப்ளீஸ், அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்ப எங்க பணத்துக்கு பதில் சொல்லு முதல்ல. அதான் அப்பவே சொன்னேன், நாங்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பட் நாளைக்கு நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண வரும்போது எனக்கு என்னோட அமௌண்ட் வேணும். ப்ளீஸ், நீங்க இப்படியே பேசி பேசி விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க சார். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கல. இனிமே என்ன நடக்கணும்? டிஸ்கஷன் வேண்டாம். நாளைக்கு என் அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்க ப்ளீஸ். எங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. தல்ல சார்தா, ஆப்பு இத்தனை பேருக்கு வச்சிருக்காங்களா? கஷ்டம் தான். we don't care what you do. என் பணம் எனக்கு வேணும். தருவாங்க கண்ணு. ஏய், பாக்குறதுக்கு காமெடி பீஸா இருக்கானு ஏமாத்தலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்க, மௌன ஆக்ஷன் பீஸ் ஆகி டவுசரை கட்டி டங்கு வர அத்துருவேன். சார் ப்ளீஸ். சார்னு சறுக்க விடாத. கண்ட மூளை முடுக்கெல்லாம் ஒரு டகர டப்பா வச்சிருக்கானுங்க ஏடிஎம்ங்கிற பேர்ல பேஸ் பண்றதுக்கு. நீங்க போலீஸ கூப்பிடுங்க சார். ஆமா, உன் பணம் எவ்வளவு போச்சு? 25,000. அவ்வளவுதானா? நம்ம பணம் 25,000 ரூபாய் போச்சுமா. போலீஸா? யோ நில்ல, நீ பாட்டுக்கு சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆலான்னு பாக்குறியா? என் பணத்துக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போயா. அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, அவங்க விசாரிக்கட்டும். போலீஸ்காரங்க வந்து என்னத்தையா கிழிக்க போறானுங்க, மிச்சம் இருக்கிறதையும் புடிங்கிட்டு தான் போவானுங்க. என்னடா உள்ள தள்ளணுமா? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இவன் அட்ரஸ் எழுதி வாங்குங்க. சார் எதுக்கு சார்? வாடா அந்த பக்கம். இவனோட பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்குங்க. ஓகே சார். இவங்க விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? டெபாசிட்ஸ் எல்லாமே இன்சூர் ஆயிருக்கு சார். கண்டிப்பா இவங்க பணம் இவங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும். கேட்டீங்களா? ஓகே தானே? எல்லா பேங்க்லயும் சிஸ்டம் ஒண்ணுதான். நம்ம பேங்க்ல மட்டும் எப்படி மாறுச்சு? தட்ஸ் ரியலி ஷாக்கிங். கம் இன் சார். சார் தான் எங்க பேங்கோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் நந்தகுமார் மேனன். ஹலோ, ப்ளீஸ். உங்க கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸாலேயே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல இல்லையா? வேற முக்கியமான ஆளுங்கள்ட்ட இதை பத்தி ஒப்பீனியன் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அதாவது சயின்டிபிக் டிஃபெக்ட்ஸ், டூப்ளிகேட் கார்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்
Give me the card. See, இந்த ஏடிஎம் கார்டுல எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேப் தான் முக்கியம். கார்டு இந்த டேப் ஒட்டுறதுக்கு ஒரு மீடியம் மட்டும்தான். அப்புறம் ஒவ்வொரு கார்டுக்கும் 16 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் என்னங்கிறது கஸ்டமருக்கு தெரியாது, கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் தெரியும். கார்டை யூஸ் பண்றதுக்கு கஸ்டமருக்கு மட்டும் தெரிஞ்ச 4 டிஜிட் பின் கொடுப்போம். டேப்ல இருக்க நம்பரும் பின் நம்பரும் மேட்ச் ஆனதான் கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும். இப்படி இருக்கும்போது அத்தனை கஸ்டமர்ஸோட சீக்ரெட் டேட்டாவை கலெக்ட் பண்றதுன்னா இட்ஸ் இம்பாசிபிள். எது எப்படி இருந்தாலும் மெஷினுக்குள்ள கையை விட்டு காசு எடுக்க முடியாதுல்ல. ஒரிஜினலா இருந்தாலும் டூப்ளிகேட்டா இருந்தாலும் கார்டு இருந்தா தானே பணம் எடுக்க முடியும். எங்க எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க சார். தென் டூ ஒன் திங். இந்த சிட்டில இருக்கிறவங்க எல்லா ஏடிஎம்மையும் இமிடியேட்டா க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. சபாஷ், ரொம்ப நல்ல சஜஷன். என்ன சின்ன சின்ன பேங்க்ஸ் கூட ஏடிஎம் வச்சிருக்கும் போது எங்களை பூட்ட சொல்றீங்க? அப்புறம் எங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? அது மட்டும் இல்ல, இந்த கார்டு வச்சு மத்த பேங்க் ஏடிஎம்ல கேஷ் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? உங்களோட பிலோ ஆவரேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்க என்ன கிழிக்க போறீங்களோ தெரியல. ஹலோ, கம்ப்யூட்டர் ஆனாலும் கப்பல் கொள்ளையானாலும் பிடிக்க போலீஸ்க்கு தெரியும். கோபி சார், பணம் நஷ்டப்பட்டவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கி. ஓகே சார். முக்கியமா இந்த ஆள் கிட்டயும். எஸ் சார். அடிப்படை அறிவு இல்லாதவங்களாம் ஐபிஎஸ் ஆயிட்டு உயிரை வாங்குறான். யார் யாவன்? இவர் புது ஏசிபி ஹலீஸ் முகமது. சிட்டில சார்ஜ் எடுத்ததும் இதான் முதல் கேஸ். அதான் சூடா இருக்காரு. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் வராரு. அவர் ஐபிஎஸ் தான், ஆனா இப்ப போலீஸ்ல இல்ல. சைபர் கிரைம்ஸ் பிரைவேட்டா வச்சிருக்கிற எக்ஸ்பர்ட். ஹலோ, நான் இப்ப காஞ்சிபுரம் ஸ்டேஷன்ல இருக்கேன்டா. தூங்கிட்டு வரலான்னு ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு ட்ரெயின்ல வந்தேன். கோட்டர் அடிச்சுட்டு படுத்தனா, எழுந்திருச்சு பார்த்தா காஞ்சிபுரத்துல இருக்க. வந்துட்டு கூப்பிடுறேன். சரி, சென்னைக்கு போற ட்ரெயின் எப்போ வரும்? இன்னும் வரலையா? வந்தா வந்துருச்சுன்னு சொல்றேன் போ. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அப்படித்தான் பேச முடியும். ட்ரெயினை நானா இழுத்துட்டு வர முடியும்? வந்தா ஏறிப்போ. போயா, பேச வந்த. அப்படி எல்லாம் முறைக்க கூடாது. உனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அந்த பெட்டியில எழுதி போட்டு போ. போயா, காலங்காத்தாலே வந்துட்டா சாவுராஜ். உயர் திரு தென்னக ரயில்வே மேலாளர் அவர்களுக்கு இன்று காலை ரயில்வே என்கொயரி கவுண்டரில் இருந்த மூல நோய் வந்த பெருச்சாலியின் மூஞ்சியை போல முகம் கொண்ட ஒரு பன்னாட பரதேசி பையன் என்னிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டான். சென்னைக்கு போற வண்டி எப்ப வரும்னு கேட்டதுக்கு வந்தா ஏறி போயான்னு இந்த விருந்தாளிக்கு பிறந்த புறம்போக்கு பதில் சொல்றான் சார். இந்த மாதிரி தொம்மிங்களை வேலைக்கு சேர்க்கும் போது மினிமம் 4 அடி வாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கிற மாதிரியான ஆளுங்களை வேலைக்கு சேர்க்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு இவனை அடிக்க முடியலையேங்கிற வேதனையோட அலெக்சாண்டர் பிலிக்ஸ். போடட்டுமா சார்? பேங்க்குக்கு போகாம இங்க கூட்டு வந்திருக்கீங்க. யாரோட இடம் சார்? பேங்கோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மேனன் சாரோட கெஸ்ட் ஹவுஸ். அவர் பெரிய பில்டர். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேனன் சார் இருக்காரா? மிஸ்டர் ஃபெலிக்ஸ் வந்திருக்காருன்னு சொல்லுங்க. திப்பு, கனெக்ட் டு சேர்மன். இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ வந்துருவேன். ஓகே. குட் மார்னிங் மிஸ்டர் ஃபெலிக்ஸ். ப்ளீஸ் கம். பேனா நம்பர் எழுத நம்பு கண்ணு. ஓகே மிஸ். தேங்க் யூ. ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆர்டிடிக்கு வந்திருக்காங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. மேனன் சார் எப்போ வந்துருவாரு? ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் கண்ணு, ஆரம்பிச்சா என்னால சீக்கிரம் நிறுத்த முடியாது. ஏன் நிக்கிற? இப்படி உட்காரு. பேரு? ஐ மீரா, மேனன் சாரோட செக்ரட்டரி. ஓ, வாழ்றாயா மேனன். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார். சீக்கிரம் பண்ணிக்கோ, இல்லன்னா பசங்க ஆண்டின்னு கூப்பிடுவானுங்க. வெல்கம் மிஸ்டர் ஃபெலிக்ஸ். ஹலோ சார். என்ன மீரா? நத்திங் சார். சரி,
மிஸ்டர் ஃபிலிக்ஸ், உங்களுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கு. ஒன்னு, இந்த ராபரியோட சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன். 2, இத சயின்டிபிக்கா எப்படி சமாளிக்கிறது. சிம்பிள். உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? மேனன் சார், திடீர்னு கிளம்பி போடான்னு ஒரு அசைன்மெண்ட்டையும் ஃபிளைட் டிக்கெட் மட்டும் தான் கொடுத்தாங்க. கேஸ பத்தி எந்த டீடைல்ஸும் தெரியாம என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஓகே மீரா, get me the files. எஸ் சார். மீரா, சாரி சார். புது ஸ்டைல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சொல்லு சொல்லு. சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது மல்டிநேஷனல் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. ஆமா, நல்ல கமிஷன் கொடுப்பாங்க. டெஃபினெட்லி நடந்துச்சுன்னா இது நல்ல ஒரு டீலா இருக்கும். ஏன் நான் சொல்றேன். மீரா, ஃபெலிக்ஸ். எஸ். அப்புறம் நீங்க பேங்கோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிக்கலாம். டியூ ட்ராப்ஸ். ஓகே சார், முதல்ல கட்டின பில்டிங்ல தான் நீங்க தங்க போறீங்க. ஓகே, லெட் மீ கோ த்ரூ தி ஃபைல்ஸ். மீரா, see you. ஏன் செல்லம் செரு போடாம நடக்கணும்னு வேண்டுதல? பார்க்கறதுக்கு விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கானே, எதுவும் சொதப்பிட மாட்டானே. அப்படிலாம் இருக்காது சார்.